إلا الله والله أكبر الله. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு கலம்பு சிஸ்டர்ஸ் டைரி. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வந்து இந்த வருஷத்தில் ஹஜ் பெருநாள் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணினோம் அப்படின்னு தான். ஸோ பெருநாள் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிட்டு இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ரீசன் வந்து எனக்கு ஃபீவர், அதாவது வாய்ஸ் ஓவர் எடிட் எதுவுமே பண்ணலாமல் இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ நிறைய நாளாக வீடியோஸ் போடாததுக்கான ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த vlog பார்த்தீங்கன்னா வந்து அரஃபா நோம்புலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நைட்டுக்கு வந்து மைனி எல்லோரும் வாரண்டு இருந்தாங்க மறுநாளே வந்து பெருநாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நைட் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் இந்த கடையாப்பம் வந்து செஞ்சு கொள்வது டைம் ஒண்டிக்கல. அது சுட்டி வந்து நான் பான் வாங்கி அதுக்கு வந்து கோழி கறியும் பருப்பு மாக்கும்னு சொல்லி தான் வந்து கிச்சனில் இப்போ நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். மறுநாள் மார்னிங் சாப்பாட்டு வேலை ஒன்றும் இல்லை சுட்டி வந்து அதோட வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அந்த நைட். மார்னிங்கோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என் மைனிட குட்டி மகள் வந்து என் ரூமுக்கு ஒரு விசிட் வந்துட்டு தான் போகிறேன். ஸோ அது வளமை ஆகிட்டு ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட ப்ரைவேட்டாக கூட. ஸோ ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிப்பேன். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க நீ ப்ரெக்னென்ட் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நான் பேசுகிறதே கஷ்டப்பட்டிருந்தேன். ஸோ எஸ், அந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். ப்ரெக்னன்சி டைம்லேயே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் கடைசி வரைக்கும் வந்து எனக்கு எந்த வீடியோவுமே எடுத்து அப்லோட் பண்ணுற அளவுக்குவான ஒரு டைமோ இல்லாட்டி சிச்சுவேஷனோ அமையவே இல்லை. அந்தளவு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இன்னமுமே எனக்கு வீடியோ எடுத்துக்கொள்வது கஷ்டமாகிடுச்சு. நோம்பு பெருநாள் கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் அது தான். புள்ள வந்து நியூ போர்ன் அப்படின்றதுனால வந்து நைட் ஃபுல்லாகவே தூங்குறல்ல. ஸோ அது வந்து கஷ்டம். அதனால் மார்னிங் எலும்பி எனக்கு வந்து தொலை போகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னு சொன்னால் 6:30க்கே வந்து இங்கே பெருநாள் தொழுவிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுனால வந்து நான் வந்து பெருநாள் தொலை போகணும்னு சொல்லி எந்த ஐடியாவும் பண்ணிக்கல. ஸோ எல்லோரும் பெருநாள் தொலை போனதுக்கு பிறகு வந்து பிள்ளையும் மெல்பாட்டி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஏண்ட வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெருநாள் தொலைன்ட்டு வந்துட்டாங்க எல்லோரும். ஸோ பிள்ளைய வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வந்து என் ரூம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆட்கள் வந்து சலாம் கொடுத்துட்டும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் மாற்றி பிலோவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். வளமையாக பெருநாளாண்டு முந்தினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வேலை கூடுதல் ஆகிக்கும், ஒரே ரஷ் ஆகிக்கும். ஏன்னு சொன்னால் ஸ்வீட் செய்கிறேன், அதேமாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் செஞ்சே படுறல எனக்கு எதுவுமே. பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக ரெடி பண்ணி படும். ஆனால் அந்தண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாமி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களை இவங்களும் வேலைக்கல. ஸோ நாங்கள் பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் மைனி மச்சாண்ட ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து கதைச்சி கொண்டிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் எங்களை பிஸி இல்லாத சுட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாமி வீட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி வந்து மாமா என் ஹஸ்பண்ட் அதேமாதிரி வீட்டில் இருக்கிற ஆம்பளைலாம் வந்து மையவாடிக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க போயிட்டு வார டைம் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து பாலைக்கு ஆக்கிறதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சுட்டி வந்து எங்களுக்கு அதோடு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமா இருந்துச்சு. அந்தாண்டு பெருநாளைக்கு பகலைக்கு வந்து 2 ஜாய் சாப்பாடு வந்து ஆக்க வேண்டி இருந்துச்சு. ஏண்டா வந்து பள்ளியில் வந்து குர்பான் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து 5 சகன் சாப்பாடு வந்து மாமா ஆர்டர் எடுத்திருந்தாரு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அது சுட்டி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டுக்கு.
அந்தந்த வெள்ளை சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாமி வந்து சோப்பரிசி மாவில் புட்டு, அதே மாதிரி வந்து வெள்ளரிசி மாவுலேயும் சோப்பரிசி மாவுலையும் இடியாப்பம் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பாக்கியிருந்தே, அதே மாதிரி வந்து நல்ல இறைச்சி கறி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதோட வந்து மெச்சாகிற மாதிரி வந்து நல்லா உப்பு புளி போட்டு நல்லா டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் சம்பளம் அனுப்பியிருந்தாங்க. இது அந்தாண்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு. அந்தண்டு பகலைக்கு வந்து ஆர்டருக்கு என்னென்ன ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து பள்ளியில் சொல்கிற மெனு தான், அவங்க சொல்கிற கறிகள் தான் ஆக்கணும். ஸோ ஒன்று வந்து நெய்சோறு ஆக்க சொல்லியிருந்தாங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பருப்பு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வதக்கல் உண்டும், அதே மாதிரி வந்து கோழிக்கறியை வந்து ஆக்கி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பள்ளிக்கான ப்ரிப்பரேஷன்களை தான் செஞ்சு கொண்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு கொடுக்கணும் சுட்டி. பள்ளிக்கு அந்த சாப்பாடு ஆக்கிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் பிரியாணி செஞ்சு கேட்டிருந்தோம் மாமாட்ட. ஸோ கோழி வந்து பொரிச்சு போட்டு வந்து பிரியாணி செய்ய சொல்லி, அதே மாதிரி வந்து கிழங்கெல்லாம் போட்டு, ஸோ அதுக்கான வேலைகளையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பள்ளியிட வேலைகள், அதாவது பள்ளிக்கு வாங்கின சாமானங்கள் அதெல்லாம் சரியாக வெட்டி அதெல்லாம் ஒதுக்கிறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட வீட்டுக்கு ஆக்குற சாப்பாட்டுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வெட்டி வந்து அரிஞ்சு ஒதுக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து பிரியாணிக்கு தேவையான கிழங்கு வந்து என்கிட்ட வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து சின்ன சைஸ் அப்படின்றதுனால வந்து 2 முறை வேக வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரித்து வந்து வேக வச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முறை இப்போ வேக வச்சுட்டேன். ஸோ அது வெந்து கொண்டிருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சேர்ந்திக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பள்ளிக்கு சாப்பாடில் வந்து கிழங்க வந்து மாமா வதக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ பருப்பு வெந்து கொண்டிக்கு. ஸோ பருப்புக்கு தேவையான பாலை வந்து மாமா, அதாவது மில்க் பவுடர் வந்து அடித்து கேட்டார். மில்க் பவுடர் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஸ்டோவ் போட் அது தான். பருப்புக்கு பாலெல்லாம் ஊற்றினதுக்கு பிறகு வந்து அதுக்கு தேவையான தாளிப்பை வந்து நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வைக்கணும் அப்படின்ற சொல்லி வந்து எண்ணெயெல்லாம் கூட ஊற்றி தான் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பள்ளி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏர்லியாக செஞ்சு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன சொன்னால் வந்து குர்பான் வேலையை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் லுஹர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேசி ஆகிக்கும். ஸோ லுஹருக்கு வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க போல். ஸோ அது வந்து மாமா அந்த வேலையை செய்கிற கேப்பில் வந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து நான் இந்த அடுப்பில் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ ஆல்ரெடி அவங்களோட வேலைகள் எல்லாம் அதாவது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட சாப்பாடை வந்து மெதுவாக செஞ்சு கொள்ளையில் மாறுதலா. என்ன சொன்னால் வந்து ஊட்டாட்களுக்கு தானே ஐசுட்டி வந்து அது பிரச்சனை ஒண்டிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்களோட சாப்பாடு வந்து சிம்பிளான கறிகள் அப்படின்ற சுட்டி வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலுமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தயிர் சம்பலுக்கு தேவையான வந்து வெங்காயம், தக்காளி, அதேமாதிரி வந்து கறி கொச்சிக்காய் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மற்றது வந்து கறிகளுக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பள்ளிக்கு தேவையான கோழிக்கறி, அதேமாதிரி வந்து பருப்பு, அதேபோல் வந்து கிழங்கு எல்லாம் ஆக்கி இறக்கினதுக்கு பிறகு தான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து ரைஸ் வந்து வச்சார். ஸோ ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெய் அதேமாதிரி வந்து தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தார்.
இந்த vlogல பார்த்தீங்கன்னா வந்து நான் மாமாக்குற நெய்ஸோட ரெசிபி காட்டிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சட்டி ஹீட் ஆனதுக்கு பிறகு வந்து நெய்யும் அதே மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயும் சேர்த்துக்குவோம். அப்போ நெய் தீயாது. ஸோ நெய் இல்லாட்டி பட்டர் ஆயில் உங்களோட இஷ்டம் எது வேணாலும் சேர்த்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்து, அதாவது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே பிறகு வந்து ஏலக்காவும் கருவேப்பட்டையும் மட்டும்தான் மாமா சேர்க்குறாரு. அதோட வந்து வெங்காயமும் ரம்பையும் சேர்த்து வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினு சொன்னால் ஒரு லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் ஊற்றிக்கொள்ளணும். அதாவது தண்ணி பால் கட்டிப்பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கொள்ளும். ஸோ தண்ணியும் பாலும் வந்து சரியாக கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டார்ட் ஆகி கொண்டு வரப்போல தான் வந்து மாமா வந்து அரிசியை கழுவி சேர்ப்பார். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கீரி சம்பளத்தை வந்து மாமா ஆக்குறேன். ஸோ கீரி சம்பள ரேஷியோ வந்து நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ நெய்சோறு வந்து இப்படி தான் ஏக்கி கடைசியில் ஆக்கினதுக்கு போகிறோம். நெய்சோரை கார்னிஷ் பண்ணி கொடுக்க போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெய்யில் வந்து கஜ்ஜு ப்ளம்ஸ் எல்லாம் வந்து பொரித்து வந்து மேலால் போடுவார். அதேமாதிரி வந்து வெங்காயத்தையும் பொரித்து வந்து மேலால் போட்டு தான் வந்து மாமா கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு ஆக்கின சாப்பாடுகளை காட்டிக்கொள்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கிழங்கு பொரித்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கோழிக்கறி ஆக்கி வச்சுக்கிறேன் மாமா. அதே பிறகு வந்து பருப்பு, அதோட வந்து நெய்சோறு எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு, அதாவது பிரியாணிக்கு தேவையான கோழியை வந்து மாமா ஃபஸ்ட் வந்து வேக வச்சு எடுத்துட்டாரு. ஸோ அந்த தண்ணியை வந்து செப்பரேட் எடுத்து வச்சுக்கார். வந்து அதில் தனியாக ரைஸ் ஆக்கிட்டு அதை வந்து நான் லேயர் பண்ணி போடுவோம். ஸோ இப்போ சிக்கனுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா, கொத்தூள், அதே மாதிரி வந்து கொத்தமல்லி, உப்பு, புளி எல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறாரு மாமா. இப்போ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வந்து மாமா சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி அதில் மசாலா ரெடி பண்ணி அதில் வந்து லேயர் போட்டு தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தார். ஸோ இதில் அதாவது ஃபுல் ரெசிபியை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் புல் ஒரு பக்கம் கரைச்சல், அதோட அதையும் பார்க்கணும், கிச்சனுக்கும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ற சுட்டி தான் வந்து நான் இந்த ரெசிபியை வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிடல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரியாணிக்கு தேவையான ரைஸை வந்து மாமா ரெடி பண்ணி கொள்ள போகிறாரு. ஸோ பேசிக்காக வந்து நெய்சோறு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு தண்ணிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை நான் கோழி அவிச்சு அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நான் ரைஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பள்ளியில் 5 சகன் சாப்பாடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வீட்டில் தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேலைகளையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறதோட வந்து எங்களுக்கு கிச்சன் மற்ற வேலைகள் வந்து ஸ்டாப் ஆகின மாதிரி இருந்துச்சு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தயிர் சம்பல், அதே மாதிரி வந்து புதினா சட்னி எல்லாம் செய்யணும். ஸோ அந்த வேலையை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து தயிர் சம்பளை செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ மைனி வந்து புதினா சட்னியை வந்து செஞ்சு எடுத்திருந்தேன். ஸோ அது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி தம் போட்டு இறக்குற மட்டும்தான் வேலை. ஸோ அதோட வந்து எங்களோட பகல் வேலை முடிஞ்சிட்டு இது பெருநாளாண்டு மறுநாள். ஸோ மாமி வீட்டில் தான் வந்து சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தண்டு பகல் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பீஃப் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதோட வந்து மாசி சம்பல், அதுக்கு வந்து கியூக்கம்பர் சாலட் ஒன்றும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வட்டலாப்பம் செஞ்சுருந்தாங்க. பெருநாளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லோரும் ஃபுல் பிஸியாக இருந்த நாள். ஆம்பளையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்பான் வேலையாலே ஃபுல் டைம் சரி, அதேமாதிரி வந்து நாங்கள்லாம் வந்து ஆக்கிற வேலையிலே வந்து ஃபுல் டைமும் சரி. ஸோ நியூ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பழைய உடுப்போடே வந்து வேலை செஞ்சு பெருநாள் அப்படியே போயிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மாமி வீட்டில் சாப்பாடு அப்படின்ற போல் வந்து கொஞ்சம் பிஸி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த வேலை இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆக்கிறத விட வந்து அதை க்ளீன் பண்ணுறேன் அந்த மாதிரி வேலைகளாலே டைம் சரியாகிரும் எங்களுக்கு. ஸோ அந்தந்த மாமி வீட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் சேர்ந்து ஆறுதலாக திண்டுட்டு ஈவினிங் ஆகி எல்லோரும் சேர்ந்து கதைச்சி கொண்டு இருந்தோம். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா மாமி வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து சேமியாவில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து தந்திருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து வளமையாக வந்து பெருநாள் அண்டு, அதாவது முடிச்சதுக்கு பிறகு வந்து பெருநாள் அண்டு என்னால் வட்டலாப்பம் செய்ய கிடைக்கிறதே இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த முறை நெக்ஸ்ட் டே கூட எனக்கு செய்யவே கிடைக்கல. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்றைக்கு எனக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்னோடய பெருநாள் வந்து நல்லாவே போணுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னால் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால. ஸோ மாமி வீட்லேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் ஆகி பிள்ளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆக வந்துட்டோம்.
இந்த vlog பார்த்தீங்கன்னா வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை நீங்கள் இனி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.